எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். அந்த ஃபீலிங்கை விட்டு ஓடி போயிடலான்னு பார்க்குறோம். ஏன்னா ரசித்து வளர்ந்துருக்கோம். இர்ஃபானுக்கு வந்து சினிமா தெரியாது. சினிமானா விஜய், தளபதி விஜய், இளைய தளபதி விஜய், இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சினிமா. அதுக்கப்புறம் அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, அண்ணன் வந்துட்டு நல்ல ஒரு நடிகனா வா அப்படின்ற மாதிரி சொன்னார். ரஷ்யாவில் அவரை மீட் பண்ணும்போது அந்த விஷயத்தை நான் சொன்னேன். நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் உங்களுக்காகன்னு காட்ட முடிஞ்சு என்னால். குருவி படத்தோட வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சிச்சு? நம்ம இது பண்ணோன்னா நம்மளுக்கு அண்ணன் பார்க்க முடியும், அது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது. நம்ம அண்ணனை பார்த்துடலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆசை இங்கே வந்து நடிக்கணும் அப்படின்றது. அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன் சினிமாவில். ஓகே, இந்த 6 வருஷத்தில் கிடைச்ச பரிசு வந்து எனக்கு கோட்டும் இந்த ஜனநாயகனும். எனக்கு அண்ணன் கூட ஒரு சீன் இருந்தது படத்தில். தளபதி ரசிகனா எங்களுக்கும் ரொம்ப பழகிடுச்சு. பிரச்சனை இல்லைன்னா அது அங்கே தளபதி இல்லைன்னு அர்த்தம். அவர் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்து பயப்படுற ஆள் இல்லை நம்ம ஆள். நானும் அண்ணன்ட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், நிஜமாவே போகிறீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் சினிமாவை சாக்ரிஃபைஸ் பண்ணது எந்த அளவுக்கு மக்களை காதலிக்கன்றதை காட்டுறதுக்கு. பர்சனலாக அடித்து பார்த்தீங்க, அவரோட படத்தை அடித்து பார்த்தீங்க, எதை அடித்து பார்த்தோம், கடைசியில் என்னாச்சு, அவர் சிஎம்மாக தான் உட்காந்துருக்காரு இப்போ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் யார் இருக்கா அப்படின்னா ஆக்டர் இர்ஃபான் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க பிரதர்? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்கள் நைஸ். ரொம்ப சந்தோஷமான டைமில் மீட் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஜனநாயகனை பற்றி உங்ககிட்ட நிறைய பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஜய் சாரோட ஃபேனாக எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? லைக் லாஸ்ட் ஒன் டைம் அந்த ஒன் டான்ஸ் அது ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறோம். அந்த ஃபீலிங்கை விட்டு ஓடி போயிடலான்னு பார்க்குறோம். ஓகே, ஏன்னா ரசித்து வளர்ந்துருக்கோம். சின்ன வயசுலேருந்து அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், அவருடைய சீன்ஸாக இருக்கட்டும், ஏன் அவருடைய குட்டி ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கேட்டு தான் நம்ம எல்லாருமே வளர்ந்தோம். நிறைய இடத்துல அவர் வந்து நம்மளுக்கு தோழனாக இருந்திருக்காரு, தோல் கொடுத்துருக்காரு. அவர் நேரடியாக இல்லாமையும் நம்மளுடைய மனசில் எப்போவுமே இருந்திருக்காரு. ஸோ இப்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. பிகாஸ் திரும்ப நம்ம அடுத்த ஒரு படத்தில் விசிலோ இல்லை கத்தியோ இல்லை செலிப்ரேஷனை மிஸ் பண்ண போகிறோம். ஆனால் இப்போது மக்களுக்கு சேவை செய்ய போயிருக்காரு அண்ணன். ஸோ அதை விட இன்னும் பெரிய களம், இன்னொரு சீரியஸான ஒரு களம், ஏன்னா அதையும் கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வகையில் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது அவரோட ரசிகன்னு சொல்லிக்கிறது. உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அதை பற்றின கொஷின்ஸ் கேட்குறேன். என்னுடைய பிகினிங் இப்போ நடந்த மாதிரி இருக்கு. இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது எனக்கு இந்த விஷயமே. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஓகே, அந்த ஒரு சீன் வந்து யூ ஓன் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பண்ணியிருப்பீங்க, அதை என்ஜாய் பண்ணி பண்ணியிருப்பீங்க. இந்த மோதத்தை கழட்டும் போது சூப்பராக பண்ணியிருப்பீங்க. எனக்கு அந்த சீன் எடுக்கும்போது இர்ஃபான் மைண்டில் என்ன இருந்துச்சு நான் கேட்கணும். ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த இர்ஃபானுக்கு வந்து சினிமா தெரியாது. ஓகே, சினிமானா விஜய், தளபதி விஜய், இளைய தளபதி விஜய், இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச சினிமா. நம்ம சினிமாக்குள்ளே இருப்போமான்ற கனவு கூட நான் கண்டதில்லை. ஓகே, ஸோ சினிமாவை வந்து நான் சூஸ் பண்ணதை விட சினிமா என்ன சூஸ் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்குமே நான் எங்கே போனாலும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, சினிமா வந்து நான் வந்து ஒரு தாயாக பார்க்குறேன், ஒரு கலை தாயாக நான் பார்க்குறேன். ஸோ என் தாய்க்கு நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன் இன்ன வரைக்குமே. அதனால அந்த தாய் என்னை கைவிட்டதே கிடையாது. அதனால அந்த தாய் எனக்கு பரிசாக கொடுத்தது எங்கள் அண்ணன் கூட 3 படத்தை. ஸோ அந்த டைம் உண்மையிலேயே என் மைண்டில் ஒன்றுமே கிடையாது. சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குற எல்லாமே, நான் தலையாட்டுறது எல்லாமே வந்துட்டு அவங்க சொன்ன விஷயங்களை தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன நான் கேமரா பார்க்காம கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ரொம்ப அது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. லைக் எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் சின்ன பையன், அந்த ஃபியர்லாம் அங்கே இல்லவே இல்லை. இந்த சீனை அடித்து நொறுக்குறோம்டா அந்த சீன் லிட்ரலி நிஜமாவே ஃபர்ஸ்ட் டைம் டைலாக் மெமரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் த்ரிஷா மேம் கூட நடிக்கிறேன். இவ்வளோ யூனிட் என்னை சுற்றி நிற்கிறாங்க, அவங்கள பார்க்கக்கூடாது, கேமராவை பார்த்துடக்கூடாது, த்ரிஷா மேம் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்படி நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டு பண்ணேன்னு எனக்கு தெரியல.
பட் நான் நினைக்கிறேன் அதான் அந்த கலைத்தாயை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நான் நம்புறேன். சூப்பர் சூப்பர். அந்த படம் குருவி படத்தோட வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சிச்சு, அதுக்குள்ளே எப்படி லேண்ட் ஆனீங்க? அது ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அண்ணன் வந்து மலேசியாவுக்கு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோன்னா அப்பாவை போட்டு தொந்தரவு பண்ணி என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஃபாஸ் பண்ணி என்னை கூட்டு போனார் செட்டுக்கு. அங்கே போனால் என்னோட லக்கு என்னன்னா வந்து அந்த அந்த சின்ன வயசு பையனோட கேரக்டர் வந்துட்டு வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வந்து திரிஷா மேமோட தம்பி இமீடியட்டாக வந்து அந்த கேரக்டர் வந்து தேடுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் கோயின்சிடென்ஸாக அங்கே நிற்கும் போது ஒரு ஏடி வந்து ரகுன்னு சொல்லிட்டு இருந்தார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் வந்துட்டு இர்ஃபான் நீ வா கம் ஃபாலோ பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே கூட்டு போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறாரு இந்த பையனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கையில் கொடுக்குறாங்க, மெமரைஸ் பண்ண சொல்கிறாங்க. நான் மெமரைஸ் பண்ணுறேன். ஓகே எல்லாம் என்னென்னமோ பரபரன்னு நடந்துட்டுருக்கு. தர்ணி சார் வந்து பேசுகிறாரு, ஹாய் என்ன அப்படின்னு எங்கள் அப்பாட்ட பேசுகிறாங்க. அப்பா சொன்னார் இல்லை அவர் எதுவுமே பண்ணது கிடையாது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஓகே. ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, நம்ம இது பண்ணோன்னா நம்மளுக்கு அண்ணன் பார்க்க முடியும், அது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது, நம்ம அண்ணனை பார்த்துடலாம் அப்படின்னு. இது கெரியர் ஆகும் அப்படின்லாம் நான் யோசிச்சதே இல்லை. உடனே டைலாக் மெமரைஸ் பண்ணுறேன். நேராக போய் என்னை அந்த டாய்லெட்டோடைய இதில் உட்கார வைக்கிறாங்க, அந்த சிங்கில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சிட்டோன்னே அசிஸ்டன்ட் டைரக்டரோட டைலாக் பேசிட்டேன். அவங்க சொல்ல மேம் வருவாங்க அடுத்து, அவங்கக்கிட்ட இதே டைலாக் பேசுங்க அப்படின்னா மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கையெல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே சுற்றி ஆள் இருப்பாங்க, பட் டோன்ட் பாதர் அபவுட் தம், டுடே இஸ் ஜஸ்ட் யூ அண்ட் மீ அப்படின்னாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. யூ அண்ட் மீன்னு சொல்லிட்டு டைலாக் லெட்ஸ் ட்ரைன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. உடனே ரோல் பண்ணோன்னே டேக் ஓகே நான் நடிச்சிட்டேன். அவ்வளோதான். அதுலேருந்து ஒரு 5 days போச்சு ஷூட் அங்கேருந்து. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அண்ணன் வந்துட்டு ஒரு சின்ன பையனை பார்த்தா என்ன சொல்லணுமோ அது சும்மா கேஷுவலாக அண்ணன் வந்து நல்ல ஒரு நடிகனா வா அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சினிமாவை நான் விட்டு கொடுத்ததே இல்லை இன்ன வரைக்கும். சினிமாவை என்னை விட்டு கொடுக்கல. ஸோ அந்த ஜேர்னி ஆரம்பித்து மலேசியாவில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆகி லீட் ஆகி இப்போ ஹீரோ வில்லன் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. ஆனால் என்ன தான் நம்ம அங்கே நடித்தாலும் தமிழ் சினிமா மாதிரி வராது. ஏன்னா இதுதான் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இங்கே வந்து நடிக்கணும் அப்படின்றது. அந்த ஆசையை வந்து நான் விட்டு கொடுக்காம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன் சினிமாவில். இந்த 6 வருஷத்தில் கிடைச்ச பரிசு வந்து எனக்கு கோட்டும் இந்த ஜனநாயகனும். இதுக்கப்புறமும் நிறையா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து வலி என்னன்னு தெரியல. அந்த வலி என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கரெக்டாக போயிடுவேன். ஆனால் இப்போ நான் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன்னா மக்கள் ஆதரவு இருந்தால் அந்த வழி தானாக திறக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக லியோவுக்கு முன்னாடி திரிஷா மேமும் விஜய் சாரும் நடித்த கடைசி படம் குருவி தான். அதுக்கப்புறம் தான் வந்து லியோ வந்து பண்ணாங்க. அதுக்கு பெரிய கேப் கடைசி இல்லையா? ஆமாம், லியோவுக்கு முன்னாடி அதுதான் அவங்களுடைய கடைசி படம், 2 பேர் சேர்ந்து நடித்தது. அதுக்கப்புறம் லியோவில் தான் 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு கேப். லியோ டைமில் லைக் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க திரிஷா மேம் அண்ட் விஜய் சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கள். அங்கே நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்களே? இல்லை, எனக்கு வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி சீன்ஸ் எனக்கு வரல. பட் எல்லோரும் ஒன்றா உட்காந்து டேபிளில் சாப்பிட்ருக்கோம். ஓகே. ஒரே டேபிளில் வந்து நான், சரண்யா மேம், த்ரிஷா மேம், சுமன் சார், அப்புறம் டைரக்டர்ஸ், அப்புறம் அண்ணன் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு போனார். அவ்வளோ அந்த அந்த மூமெண்ட்டில் தான் பார்த்தேன். பட் அவங்க 2 பேரும் ஒன்றா நடிக்கிற தருணத்தில் நான் இல்லை, எனக்கு சீன்ஸ் வரல. பட் ஆனால் பேசுவாங்களா? லைக் விஜய் சாரை பற்றி திரிஷா மேம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்களா விஜய் சாரை பற்றி? இல்லை, கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கான்வர்சேஷன் நடக்கல. மோஸ்ட்லி நாங்கள் அந்த சீனை பற்றி பேசியிருக்கோம். என்னை பற்றி கேட்டாங்க, அப்புறம் மலேசியா பற்றி கேட்டாங்க. அதை தாண்டி எனக்கும் என்ன கேட்குறது அந்த மாதிரிலாம் தோணலை. ஏன்னா சின்ன பையன்றதுனால எனக்கு தோணலை. ஆனால் அண்ணன் கூட இருக்கும்போது ரொம்ப அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து இந்த ஃபோன்லேயோ இதுலேயோ வால்பேப்பர் வந்து அண்ணன் தான் வச்சுருந்தேன் நான். அப்போ கேட்டார் என்னை பிடிக்குமா அப்படின்னு. ரொம்ப பிடிக்குண்ணே அப்படின்னு. அப்போ சொன்னார் லைக் நல்ல ஆக்டராக வாங்க. டைரக்டர் சொன்னார் ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டீங்களா, சூப்பராக வாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அண்ணன் ஜாலியாக சொல்லியிருந்த அந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரஷ்யாவில் அவரை மீட் பண்ணும்போது அந்த விஷயத்த நான் சொன்னேன், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டார். அந்த பையன் தான் நீயா அப்படின்ற மாதிரி என்னை பார்த்தாரு. அந்த ஃபோட்டோ காமிச்சானே, இதுதானே நீங்கள், இதுதானே நான் அப்படின்னோடனே, இவ்வளோ வளர்ந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி, ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங். ஓகே ஓகே. ஏன்னா எத்தனை பேருக்கு இது நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் நான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் நான் உங்களுக்காகன்னு காட்ட முடிஞ்சிச்சு என்னால். அது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். குருவிக்கு பிறகு ஒரு பெரிய கேப். அதுக்கப்புறம் கோட்டில் வந்து விஜய் சார் படத்தில் நினைக்கிறேன். ஏன் இந்த கேப்? அது கேப்புன்றதை விட வந்து எனக்கு அங்கே சினிமா வாய்ப்புகள் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன், பேக் டு பேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணாலுமே வந்துட்டு என் மனசு இங்கே தான் இருந்ததுன்றதை புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம சினிமாவுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் வரக்கூடாது. தமிழ் சினிமா வந்து ஒரு பெரிய கடல், நிறைய பேர் இருக்காங்க அங்கே. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சர்டன் விஷயங்கள் தெரியணும்னு சொல்லிட்டு என்னோட கற்றுக்கும்
களமாக தான் நான் மலேசியாவை பார்த்தேன். ஓகே. ஸோ அங்கே வந்துட்டு ஸ்டன்ஸோ இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நான் பண்ணியிருக்கனால எனக்கு ஜனநாயகங்களில் நிறைய விஷயம் சுலபமாக இருந்தது. டைரக்டரே சொன்னார், நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி இல்லை, நிறைய விஷயம் உனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஓகே. ஸோ அதை வந்து ஒரு ட்ரைனிங் களமாக நான் பார்க்குறேன். ஏன்னா சின்ன வயசில் சின்ன பையனா ஓகே நடிச்சிட்டோம், ஆனால் திரும்ப நம்ம வரோன்னா சுமாரான ஒரு நடிகனாக வரக்கூடாது. அதுக்கு நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல, பட் எனக்கு கொஞ்சம் சினிமா நாலேஜ் இருக்குது, அது இருக்கணும் நம்ம வரதுக்கு முன்னாடின்றது எனக்கு எப்போவுமே மனசில் இருந்தது. அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சிது, லைக் கோட்டோட சான்ஸ்? கோட் வந்துட்டு பழைய காலத்து டெக்னிக் தான், ஷூட்டிங் செட்டு வெளியே போய் நிற்கிறது. அப்படி ஒரு ஃபோட்டோ கூட இருக்குது ஆக்சுவலாக. அண்ணன் ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு, நான் பின்னுக்கு நின்றுட்டு இருப்பேன். அந்த ஃபோட்டோ காமிச்சானே, நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் கூட நான் பின்னுக்கு அந்த கூட்டத்தில் நிற்பேனே, இப்போ உங்கள் பக்கத்தில் எனக்கு ஃபோட்டோ நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா ஷோஸும் ட்ரை பண்ணேன் ப்ரோ. மியூசிக் டைரக்டர் யுவன் அண்ணனாக இருக்கட்டும், அப்புறம் கல்யாணம் எனக்கு ஒருத்தர் அண்ணனை தெரியும், அவங்களுக்கு வந்து வெங்கட் பிரபு சார் வந்து ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி கடைசியில் எனக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சி அங்கே ஆடிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கால் வந்தது, ரஷ்யாவுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரஷ்யா கிளம்பி போனது தான். அதுக்கப்புறம் லேண்ட் ஆயாச்சு, அண்ணனை பார்த்தாச்சு, அண்ணன் கிட்ட பேசியாச்சு. அதுலேருந்து அண்ணன் கூட எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷனே வந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். குருவி படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய கிரிட்டிசம் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ அப்போ லைக் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிரிட்டிசம்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபீல் பண்ணீங்களா? ரொம்ப வருத்தமாக இல்லை, மலேசியாவில் இல்லை ப்ரோ. மலேசியாவில் கிரிட்டிசிசம் வரவே இல்லை. நாங்கள் பயங்கரமாக செலிப்ரேட் என்ஜாய் பண்ணி செம்ம என்ஜாய். மறுநாள் பிளாக் பஸ்டர் ஹிட்டு தான். ஆக்சுவலாக இங்கேயும் ஹிட்டு தானே படம், செலிப்ரேட் கூட பண்ணியிருந்தோமே. அது இல்லை, ஆக்சுவலாக இங்கே நிறைய கிரிட்டிசம் பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணியும் படம் ஓடிச்சுல. ஓடிச்சு இந்த சென்ஸ். ஏன்னா எப்பவுமே விஜய் சாரோட படமுக்கு ஒரு 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 விஷயம் ஒன்று இருக்கும்ல, விஜய் சாரோட எல்லாத்துக்குமே கிரிட்டிசைஸ் இருக்க தான் செய்யும். கிரிட்டிசைஸ் எல்லாத்துக்கும் அஃப்கோர்ஸ். பட் ஆனால் அந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட், அது வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக நிறைய இடத்துல வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங். இல்லை, அங்கே அப்படி கிடையாது. நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. தளபதி விஜயோடைய கடைசி படத்துலையும் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு அந்த ஒரு லைனுக்குள்ள ஒரு பெரிய எமோஷன் இருக்கும். அந்த எமோஷனை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது நிஜமாவே. ஏன்னா ஒரு நல்ல நடிகனா வாப்பா அப்படின்னு அண்ணன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு பெரிய சர்க்கிளாக எங்கே வந்து முடிஞ்சதுன்னா, எனக்கு அண்ணன் கூட ஒரு சீன் இருந்தது படத்தில். ஸோ அந்த சீனை வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே, அதாவது நான் சொன்னல மலேசியாவில் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அந்த சீனில் நான் போட்டிருந்தேன். ஓகே. போட்டு முடிச்சிட்டோன்னே அண்ணன் இருந்தார் சீனில். உடனே அண்ணன் எந்திரிச்சு வந்துட்டு, டேய் சூப்பர்ரா பின்ற அப்படின்னாரு. ஓ நிஜமாக சொல்கிறீங்களா, கலாய்க்கணும்? இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ராம் அண்ணன் இருக்கார் மேனேஜர், அவரையும் கூப்பிட்டு வந்து சொல்லியிருந்தார் இந்த விஷயத்த. அண்ணனோட பெருந்தன்மை அது. ஒரு சின்ன நடிகனாக இருந்தாலும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுன்ற அந்த மனசு வந்து ரொம்ப பெரிய மனசு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ கூப்பிட்டு சொல்லியிருந்தாரு. எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுதுன்னா, அண்ணன் நீங்கள் தானே என்கிட்ட ஒரு நல்ல நடிகனா வான்னு சொன்னீங்க, ஆனால் அதே நீங்கள் தான் ஒரு ஃபுல் சர்க்கிளில் திரும்ப வந்து ஏய் நல்லா நடிக்கிறடான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து எனக்கு ஒரு ஆஸ்கார் ஜெயிச்ச மாதிரி இருந்தது. பிகாஸ் என்னோட ஆரம்பம் அண்ணனால் குருவியில், இப்போ அவருடைய எண்டுன்னு சொல்ல வேணாம், பட் அதில் நான் இருக்கிறது வந்துட்டு இது ஒரு மாதிரி யூனிவர்ஸ்லாம் யோசிச்சா பயங்கர மெட்டஃபோரிக்காக எனக்கு ஃபீல் பண்ணுது. பட் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய எமோஷன். அது ஒருத்தருடைய கடைசி படங்கிறது இட்ஸ் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும்போது மிகப்பெரிய விஷயம் இல்லை. இப்போது எம்ஜிஆர் சார்லாம் வந்து நான் பார்த்ததில்ல, கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன். ஸோ இந்த வரலாறை இனி வரப்போகிற ஜெனரேஷன் மக்கள் எல்லாரும் பேசுவாங்க. சூப்பர். ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கொஷினுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே. ஓ ப்ரோ, இது ஆக்சுவலாக உங்கள் ஃபேமிலிக்கும் விஜய் சாருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக அது தெரியுது. இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் என்னோடய வாழ்க்கையிலேயே. ஓகே. ஸோ எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து என்னோடய ஹீரோ எங்கள் அப்பா தான். அந்த ஹீரோ தான் என்னை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனவர். ஸோ எனக்கு நிறைய விஷயத்தில் எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்னோடய ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ ரியல் லைஃப்லேயும் சரி, ரியல் லைஃப்பில் வந்து அண்ணனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரியல்லையும் பிடிக்கும். பட் உங்களுக்கு புரியுதுல, சினிமாவாக அண்ணன் எனக்கு பிடிக்கும். ஒரு ரத்த பந்தமாக ரத்த சொந்தமாக வந்து அப்பாவை பிடிக்கும். அதனால தான் அதை கேட்டேன். இவங்க ரெண்டு பேரும் எப்பயாச்சும் ஒரு நாள் பார்க்கணுன்றது தான் என்னோட பெரிய அல்டிமேட் ஆசையே. ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க என் வாழ்க்கையில். அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கணுன்றதே எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஆசை. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக விஜய் சார் கிட்ட ஷூட் அப்போ சொல்லியிருந்தேன், ஜனநாயகன் ஷூட் அப்போ சொன்னேன். எங்கள் அப்பாவை பற்றி பேசியிருக்கேன், நிறையா பேசி இமோஷ்னல் ஆகி அழுதுருக்கேன். அப்போ அண்ணன் அறுதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இல்லை சேடாக இல்லை, ரொம்ப ஹாப்பியாக, இல்லை புரியுது, ரொம்ப ஹாப்பியாக நான் எங்கள் அப்பா என்னென்ன எனக்காக பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் நான் பேசி ரொம்ப இமோஷ்னலாக அண்ணன் பேசும்போது அழுதுட்டேன்.
அப்போது வந்துட்டு அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் மலேசியா வந்தப்போ எப்படியாச்சும் அண்ணனை பார்த்துடணும், அப்பாவை பார்க்க வச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து ஜெகதீஷ் ப்ரோவும் மாலிக் டத்தோ மாலிக் மூலியமா வாய்ப்பு கிடச்சிச்சு. போயிட்டு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அங்கே போனோடனே அவர் என்னை பார்த்துட்டோன்னே ப்ரோ பீன் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாரு சார். கொடுத்துட்டு அப்புறம் அப்பாவா அப்படின்னாக்கா, ஆமாம் சார் அப்பா தான், நிறையா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட நெஃப்யூன்னு இருந்தான் அங்கே. இவர் யார் அப்படின்னாரு. நான் என்னோட நெஃப்யூ. நான் அந்த பயத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஜாமாய் நிற்கிறேன். இவர் யாருன்னு கேட்டுட்ருக்காங்க அண்ணன். நானே மறந்துட்டேன் இவன் யார், ஓகே என்னோட நெஃப்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகிட்டு சிரிச்சிட்டு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னாரு. நான் ஒரு தடவை ஹக் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி நல்லா கட்டி ஹக் பண்ணிவிட்டு, ஏன்னா எங்கள் எல்லாரும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சிரிச்சாரு. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாட்ட சொன்னார், ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எனக்கு அவ்வளோதான் என் லைஃப். அப்பாவுக்கு அங்கே பெரிய சந்தோஷமாக இருக்கும்ல. சீரியஸ்லி சொல்கிறேன், நான் டிகிரி எடுத்த போது படிப்பில் நான் பெருசாக ஸ்கோர் பண்ணும்போது கூட எங்கள் அப்பாவுக்கு இல்லாத சந்தோஷம் அந்த மூமெண்ட்டில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கும் தான், எனக்கு வந்து இது ஒரு மறக்க முடியாத மூமெண்ட். அண்ட் அது ஒரு ஃபோட்டோவாக கிடச்சது வந்து இது வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுட்டோம் நாங்கள். ஃப்ரேம் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இது வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். என்னோட 2 முக்கியமான மனிதர்களை நான் பார்க்க வச்சது. ஸோ டெஃபினெட்லி அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு. அடுத்த ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. இதுக்குள்ளே நீங்கள் சொன்ன அந்த வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இதுதான் என் வாழ்க்கை. இந்த ஒரு ஃபோட்டோ தான் நான் ஆரம்பத்தில் சினிமா ஆரம்பிச்சதுல பையன், இந்த சின்ன பையன். ஆமாம். இப்போ என்னன்னா விஜய் சாருக்கு முன்னாடி தக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் படத்தில். அந்த பையனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, அந்த சின்ன பையனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஆசையில் ஒரு கனவுல அவன் வந்துட்டான். சினிமா, தமிழ் சினிமா அவனை கொண்டு வந்து இப்போ இங்கே ஒப்படைச்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். எனக்கு இன்றைக்கி வந்து அவர் சிஎம். அதாவது நான் வந்துட்டு அந்த சின்ன பையனாக இருந்து இப்போ இந்த பெரிய பையன் ஆன மாதிரி அண்ணனும் வந்து ஒரு இளைய தளபதி ஆகி இப்போ ஒரு சிஎம் ஆகிட்டார். ஸோ இது வந்து தெரில, இதெல்லாம் ஒரு யூனிவர்ஸோட விளையாட்டா கடவுளோட விளையாட்டான்னு சொல்ல தெரியல. நிறைய விதத்தில் வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இன்ன வரைக்கும் இதெல்லாம் கனவு மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓகே, தளபதி விஜயா இருக்கும்போதும் சரி, இப்போ சிஎம் விஜயா இருக்கும்போதும் சரி, அவர் ஃபேஸ் பண்ண கிரிட்டிசம்ங்கிறது ரொம்ப அதிகம். அது நிறைய விஷயத்தில் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட பதில் என்ன? இப்போ நம்மளுக்குலாம் ரொம்ப பழகிருச்சு. ஒரு தளபதி ரசிகனா எங்களுக்கும் ரொம்ப பழகிருச்சு. பிரச்சனை இல்லைன்னா அது அங்கே தளபதி இல்லைன்னு அர்த்தம். அவர் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு ஆள் உச்சத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்து பயப்படுற ஆள் இல்லை நம்ம ஆள். அவர் வந்து நிறையா பார்த்துட்டாரு. சினிமாவாக இருக்கட்டும், கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், நிறைய தடவை அவரே சொல்லியிருக்காரு என்னோட வெற்றிக்கு பின்னாடி வந்து நிறைய தோல்விகள் இருக்குது, நிறைய அவமானங்கள் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்து வந்து அவருக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் வந்தார் இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளே. நானும் அண்ணன்ட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன், நிஜமாவே போகிறீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். கோட் டைம்லையும் கேட்டேன், ஜனநாயகன் அப்பையும் கேட்டேன், நிஜமாவே வாய்ப்பு இல்லையா இன்னொரு தடவை நீங்கள் நடிக்கிறதுக்கு, ஒரு ரசிகனாக நாங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோமே உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். மக்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசினார். இல்லை ரீசனாக இதுக்குள்ளே போகிறதுனால தான் நான் இதை விடுறேன் அப்படிங்கிற ரீசன் தான் இல்லை ப்ரோ. இப்போது அண்ணன் வந்து அரசியலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல்லையும் இருந்துக்கிட்டு சினிமாலையும் இருந்தாங்கன்னா அரசியலில் வந்துட்டு அவர் சீரியஸாக இருக்க மாதிரி தெரியாது. மக்கள் எவ்வளோ அவரை நம்ப முடியும்? புரியுது. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஓகே காதல்னே வச்சுக்கோமே, ஒருத்தன் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணையில் தான் அவன் எந்த அளவுக்கு இந்த பொண்ணை காதலிக்கிறான்றது தெரியும்ல. அவர் சினிமாவை சாக்ரிஃபைஸ் பண்ணது எந்த அளவுக்கு மக்களை காதலிக்கிறன்றதை காட்டுறதுக்காக தான். எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஸோ என்னை கேட்டால் அவர் மாதிரிலாம் யாராலையும் ஆக முடியாது. விஜய் சார் பார்க்காத புகழும் கிடையாது, விமர்சனமும் கிடையாது. கரெக்ட். ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை தப்பாக பேசி ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி பேசுகிறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குது? ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நீங்கள் வந்துட்டு ஒரு ஆளை வந்து உடைக்கணும்னா நீங்கள் எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா? அவர் அசையவே மாட்டுறாரு. நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். பர்சனலாக அடித்து பார்த்தீங்க, அவரோட படத்தை அடித்து பார்த்தீங்க, எதை அடித்து பார்த்தோம், கடைசியில் என்னாச்சு? அவர் சிஎம்மாக தான் உட்காந்துருக்காரு இப்போது. ஸோ இது எதுவுமே வந்து அவர் அசைக்க முடியாதுன்றதை அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார். அண்ட் இதெல்லாம் நடந்தது வந்து ஒரு வகையில் நல்லது தான். மக்களுக்கும் புரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான லீடர் நீங்கள் வச்சுருக்கீங்க, யாரை கரெக்டாக ஓட் பண்ணியிருக்கீங்கன்ற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சின்ன வயசில் நடிகராக பார்த்த விஜய் இப்போ தமிழ்நாட்டோடைய சிஎம்மாக பார்க்குறீங்க.
இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அண்ட் இவரோட ஆட்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் அவ்வளோவா தெரியாதனால அதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கான அருகதை இருக்கான்னு தெரியல. ஆனால் எங்களோட ரீல்ஸ்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ நியூஸ்லேயோ நாங்கள் பார்க்கும்போது படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஓகே. லைக் எதெல்லாம் அவர் சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அப்புறம் இந்த முதல்வன் படம்னு சொல்லுவேன், மீம்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம்ல, அதெல்லாம் நிஜமாவே நடக்கிற மாதிரி எங்களுக்குலாம் தோணுது. லைக் என்னென்னமோ பண்ணுறாரு, என்னென்னமோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணுறாரு, பிஸியாகவே இருக்கிறாரு, டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம பார்க்கவே இல்லையே. அந்த மாதிரி ஏன்னா நம்மளுக்கு தமிழோடைய அரசியல் வந்து அங்கே வராது எப்படி இருந்தாலுமே. ஒருவேளை ஏன்னா விஜய் சார்னால அவர் பண்ணுற எல்லாம் அங்கே வருதா என்னன்னு சொல்லி எனக்கு தெரில. ஸோ சினிமாவாக எனக்கு தெரியும், அரசியலாக எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் இடையில கூட சொல்லியிருந்தாங்க, மலேசியாவில் மட்டும் இந்தியாவுக்கு ஓட் பண்ணக்கூடிய தகுதி இருந்துச்சுன்னா இன்னொரு பல லட்சம் ஓட்ஸோ பல கோடி ஓட்ஸ் அண்ணனுக்கு தான் விழுந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் பண்ணுது. ஜனநாயகனுக்குமே சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அவங்களுக்கு என்ன பதில், உங்களோட பதில்? நம்மளால வந்து எல்லா மக்களையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. ஒரு 100 பேரில் 20 பேருக்கு நம்மளை பிடிக்காம தான் இருக்கும். அதுவும் அண்ணன் மாதிரி உங்களுக்கே தெரியும், அண்ணனுக்கு வந்து ஹேட்ரட் இருக்கிற லவ்வும் எவ்வளோ ஈக்குவலாக இருக்கோ அவ்வளோக்கு ஹேட்ரட்டும் இருக்கும். ஸோ வந்து பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அண்ணன் அதை பற்றிலாம் கவலைப்படுற ஆள் கிடையாது. அதே மாதிரி நாங்களும் தான், பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் அந்த 80 பேர் என்ஜாய் பண்ணியிருக்காங்களா படத்தை, அவனை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அவனுக்கு தான் நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். புரியுது. ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தோம்னா, நதி போல் போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை அப்படியே நிம்மதியாக இருக்கும். நைஸ். எனக்கு ஜனநாயகனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். உள்ளே லேண்ட் ஆகுறீங்க, அதுலேருந்து ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? அன்பிலீவபிளாக இருந்தது. ஏன்னா சினிமா, தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்தியன் சினிமாவுடைய பல ஜாம்பவான்கள் இந்த படத்தில் இருக்காங்க. நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், இவ்வளோ பேர் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. ஒரு சைடில் ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் மத்தியில் நம்ம எதுவும் சொதப்பிடக்கூடாது, நம்ம சைடில் இருந்து நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்கிற அந்த ஒரு பயம் இருந்தது, ஃபியர் இருந்தது. நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்க, ஓகே பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இல்லை டவுட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு தக்கான ஒரு விஷயம் பண்ணுறோம்ல. இப்போ டு பி ஹானஸ்ட் நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம். நம்ம ரசித்த ஒரு பர்சன், ஆமாம், எதிர்த்தாப்புல நிற்கிறாரு. அந்த அந்த இந்த பிளாக்கே ஒரு மாதிரி ஒரு எலிவேஷன் பிளாக் தான் உங்களோட ஷாட்டுங்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாரு, தக்கா அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம், அந்த சீன்லேயே நம்ம தக்கா நிற்க போகிறோங்கிறது ஒரு மொமெண்ட் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும், அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கும். எனக்கு இதை சொல்லுங்கள். சீனுக்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டன் சீன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ரிஹர்சல் பண்ணி தான் ஆகணும். சேஃப்டிக்காக, எல்லாரோட சேஃப்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அண்ணன் வருவார். அண்ணன் வந்துட்டு அண்ணனோட ரிஹர்சல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டேக்குக்குள்ளே போவோம். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப சாந்தமாக காமாக இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருப்பாரே தவிர பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். அந்த கேமரா ரோலிங் ஆக்ஷன்னு சொன்னோன்னே அங்கே நீங்கள் டோட்டலி ஒரு வேறு எனர்ஜியை பார்ப்பீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் நடிகைன்றதை மறந்து ரசிகனாக மாறிடுவீங்க அந்த மூமெண்ட்டில் அண்ணன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். இவ்வளோ நாள் சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை பிஜிஎம்லாம் போட்டால் யார் வேணாலும் ஹீரோ ஆயிடலாம், எடிட்லாம் போட்டு கலர்லாம் பண்ணிட்டா சூப்பராக யார் வேணாலும் ஹீரோ ஆயிடலான்னு. நான் இது எதுவுமே இல்லாமல் அவரை லைஃபாக பார்த்தேன். நான் சொல்கிறேன், அவர் நிஜமாவே மாஸ் தான். நிறையா விஷயங்கள் அண்ணன் சொந்தமாகவே பண்ணுவார், சொந்தமாகவே யோசிச்சு வந்து நினைக்கிற அந்த தலை பண்ணுற ஸ்டைல் எல்லாமே அண்ணனோட ஐடியா தான். எல்லாமே சொந்தமாக தான் பிளான் பண்ணியிருந்தாரு. ஸோ அண்ணனுக்குன்னு ஒரு அது சில பேருக்குலாம் அது அப்படி தான், அவங்க பாண்ட் ஸ்டைலிஷ், அவங்க தண்ணி குடிக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். ஏன்னா அந்த என்ட்ரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இந்த தலை என்ட்ரி இருக்குல்ல, செம்ம என்ட்ரி. ஐயோ, அதுதான் சொல்கிறேன். நான் ஏன் இதை திருப்பி இதுக்குள்ளே வரணும், ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டாரு அண்ணன். வந்து இப்படி பண்ணிட்டாரு, இப்படிலாம் பண்ணிட்டாரு. என்னதான் புதுசாக பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு பார்த்தீங்களா. மக்களுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கொடுக்கணும்னா அதுவே நீ கேட்டால் பெரிய விஷயம். அவர் இருக்கிற இடத்துல ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் உட்காந்தாவே போதும்ண்ணே, நாங்கள் உங்களை ரசிச்சுக்கிட்டே இருப்போம்னு நம்ம நினைக்கிறது அவருக்கு தெரியும், அவரோட பவர் என்னன்னு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இது இல்லாமல், இல்லை நான் முதல் நாள் நடிக்கிற மாதிரியே நடிக்கிறேன், நான் ஒரு புது நடிகை மாதிரியே நடிக்கிறேன்ற அந்த ஒரு பிஹேவியர் இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு ஆளும் கற்றுக்கணும் உங்களோட வாழ்க்கையில். அதனால தான் அண்ணன் இன்ன வரைக்கும் அப்படி இருக்காரு. ரொம்ப நன்றி பிரதர், உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்களுக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப அழகான ஒரு டிராவல், அது இன்னும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர்.
எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.